ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ கோவக்காய் வந்து வாங்கியிருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு சட்டியில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்த பருப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொரிஞ்சக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கை கொத்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ கோவக்காய் வாங்கியிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி பழமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் வந்து காயாக இருந்துச்சு. கோவக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் அலசினேன். அதனாலேயே என்னமோ தெரியல, கை ஃபுல்லாக வந்து பிசு பிசுன்னு அப்படியே பசை மாதிரி பிடிச்சிக்கிச்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் காஞ்சக்கப்புறமா கோவக்காயை வந்து நம்ம வந்து எடுத்ததில் போட்டுடலாம். கோவக்காய் போட்டதுக்கப்புறமா அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. நான் வாங்கின கோவக்காயிலே பார்த்தீங்கன்னா பாதி வந்து பழமாக தான் இருக்குது. பழம் வந்து அவ்வளோக்கா யாரும் வந்து போட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவக்காயில் வந்து தக்காளி கூட்டுலாம் நான் செஞ்சுருக்கேன். நான் வந்து அதை வந்து அவ்வளோக்கா வந்து சாப்பிடவே மாட்டேன். அவ்வளோக்கா வந்து எனக்கு பிடிக்காது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பில் போட்டு அப்படியே வந்து பருப்பு தலை மாதிரியே வந்து வைப்பாங்க. அதுலேயும் வந்து பொடியெலாம் போட்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து டேஸ்ட் இல்லை. ஸோ ஓகே, இந்த வாட்டி வந்து அப்படியே கோவக்காய் வாங்கி வறுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். சரி, இது எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்த்துடலாம். இப்போ வந்து கோவக்காய் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். அதே மாதிரி தாங்க காய் இருந்துச்சு. அப்படியே வந்து வேகாமல் அப்படியே தான் இருந்துச்சு. சரிண்டு மறுபடியும் வந்து நல்லா நான் கிண்டி விட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் சால்ட் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நான் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வந்து மூடி வச்சிடுறேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்து வந்திருக்குது. இதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடி சேர்த்துக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அடுப்பு வந்து நான் சிம்லேயே தான் நான் வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போட்டு மூடி போட்டுடலாம். 10 நிமிஷத்தில் வந்து நான் அதுலேயே ஒரு 2 வாட்டி வந்து நான் வந்து எடுத்து திறந்து பார்த்து இது பண்ணேன். வந்து சுத்தமாகவே வேகாமல் தான் இருந்துச்சு. அதனால் வந்து நான் அடி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தொளிச்சுக்கிட்டேன். அப்போ சரி அப்பயாச்சும் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வேகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது தண்ணி தொளிச்சு தான் வந்து வதக்கி விட்டுட்டுருக்குறேன். திரும்பி வந்து நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறேன். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நான் ஜீரகம் போட்டு நான் வந்து இறக்கி வச்சிடுறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போயே நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஒரு 2 காய் வந்து சில காய் வந்து சரியாக வேகலை. எனக்கே வந்து வெறுத்துருச்சு. என்னடா வந்து 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டியது வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒருவேளை எனக்கு தான் செய்ய தெரியல, என்னமோ தெரியல. ஒருவேளை பழம் வந்து பழமாக தான் இதில் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதனாலேயே வேகலை என்னமோ தெரில. இன்னொரு பக்கம் வந்து காய் வந்து எண்ணெயில் கொட்டி வதக்கிட்டு இருக்க முடியும், நான் வந்து தண்ணி தொளிச்சிருந்தோம், அப்போ ஒரு வேளை வெந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.